ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 2 அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். Simple expression. You may have seen mathematical phrases like 13 plus 2, 20 minus 4, 12 cross 5 and 18 divided by 3. Such phrase are called arithmetic expression. இப்போ நம்ம arithmetic expression எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்போ நம்ம மேக்ஸ் புக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து 13 plus 2, 20 minus 4, 12 multiple by 5, 18 divided by 3, 5 subtracted by 2 இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன் பார்ப்போம் இல்லையா? இதை தான் arithmetic expression சொல்லுவோம். Every arithmetic expression has a value which is the number it evaluates to. For example, the value of the expression 13 plus 2 is 15. This expression can be read as 13 plus 2 or the sum of 13 and 2. We use the equality sign equal to denote the relationship between an arithmetic expression and its value. For example, 13 plus 2 equal to 15. அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டோம். இப்ப எந்த ரெண்டு நம்பரை வந்து நம்ம எவாலுவேட் பண்றோமோ, எந்த ரெண்டு நம்பர் வந்து நம்ம ஆடோ சப்ராக்டோ மல்டிபிளோ டிவைடோ பண்றோமோ அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும்ல, அதையும் சேர்த்து எழுதுறது தான் நம்ம அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 13 பிளஸ் 2 இஸ் 15. 13ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும், நமக்கு என்ன வரும்? 15 வரும். இதை எப்படி ரீட் பண்ணணும்? 13 பிளஸ் 2 அப்படின்னு ரீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா த சம் ஆஃப் 13 and 2ன்னு ரீட் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூ நம்ம எவாலுவேட் பண்ணக்கூடிய நம்பர்ஸையும் அந்த நம்பர்ஸ் எவாலுவேட் பண்ணும்போது வர ஆன்சரையும் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த ஈக்குவல் டு அப்படின்னு சைன் வச்சு நம்ம எழுதணும். எப்படி எழுதுறது? 13 plus 2 equal to 15. Example 1. Mallika spends rupees 25 every day for lunch at school. Write the expression for the total amount she spends on lunch in a week from மண்டே டு ஃப்ரைடே. இப்போ மல்லிகா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து டெய்லி லஞ்ச் வந்து அவங்க வெளியில தான் வாங்கி சாப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா 25 வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. 25 ரூபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ இதே இது அவங்க 1 வீக் ஃபுல்லா மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்? இப்போ ஒரு நாளைக்கு வந்து அவங்க 25 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. மண்டே டு ஃப்ரைடே அப்படிங்கும்போது எத்தனை டேஸ் இருக்கும்? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 5 டேஸ் இருக்கும். அப்ப நம்ம 25 5ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அது அவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க அந்த வீக் ஃபுல்லா பே பண்ணிருப்பாங்க. இதுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா the expression for the total amount is 5 into 25. 5 into 25 is 5 times 25 or the product of 5 and 25. இப்போ நம்ம இதை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா 5 times 25 ரீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா product of 5 and 25 ரீட் பண்ணலாம். Different expression can have the same value. Here are multiple ways to express the number 12 using two numbers and any of the four operation plus, minus, multiple and divide. Expression இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம ஒரே வேல்யூ தான் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா கிடையாது. இப்போ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து சேம் வேல்யூ வந்து கொண்டு வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 12 அப்படிங்கிறத வந்து நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரே ஆன்சர் வர மாதிரி பண்ண போறோம். இப்ப 10 plus 2 என்ன வரும்? 12 வரும். 15 minus 3 என்ன வரும்? 12 வரும். 3 multiple by 4 என்ன வரும்? 12. 24 divided by 2 என்ன வரும்? 12. நம்பர்ஸ் வந்து வேரி ஆகுது. அதே மாதிரி இதோட எக்ஸ்பிரஷன் ஆன்சர் என்னவா தான் இருக்கு. இப்ப இதே மாதிரி இன்னும் நிறைய நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்? 8 வந்து வச்சுக்கலாமா? இப்போ 6 plus 2 என்ன வரும்? 8 வரும். இப்போ சப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும்னா 10 minus 2 என்ன வரும்? 8 வரும். 4 multiple by 2 8 வரும். நெக்ஸ்ட் டிவைடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா? இது எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம 4 எக்ஸ்பிரஷனுமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்பர்ஸும் இப்படிதான் இருக்கு. வேற வேற நம்பர்ஸ் தான் இருக்கு. ஆனா ஆன்சர் எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு சேம் வேல்யூ வர மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து இருக்கும். Choose your favorite number and write as many expression
ஆஸ் யூ ஹேவிங் தட் வேல்யூ. இப்ப இதே மாதிரி இன்னும் நிறைய நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணி இதே மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளை எழுத சொல்றாங்க. கம்பேரிங் எக்ஸ்பிரஷன். As we compare numbers using equal to, less than and greater than signs. We can also compare expression. We compare expression based on their values and write the equal to, greater than or less than sign accordingly. For example, this. இப்போ வந்து நம்ம நம்பர்ஸை கம்பேரும் பண்ண முடியும். எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், இது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். எப்படி கம்பேர் பண்ணலாம்? இப்போ 10 பிளஸ் 2 இஸ் கிரேட்டர் தென் 7 பிளஸ் 1 சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம கிரேட்டர் தென் சொல்றோம்? 10 பிளஸ் 2 என்ன வரும்? 12 கிரேட்டர் தென் 7 பிளஸ் 1 என்ன வரும்? 8. அப்போ 8 விட 12 எப்படி இருக்கு? கிரேட்டரா இருக்கு. Because the value of 10 plus 2 equal to 12 is greater than the value of 7 plus 1, 8. Similarly, 13 minus 2 is less than 4 multiple by 3. 2 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 12 வருது. இது வந்து எதை விட கிரேட்டரா இருக்கும்னு சொல்றாங்க? 7 plus 1, 8 விட கிரேட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. 13 minus 2 என்ன வரும்? 11 வரும். 4 மல்டிபிள் பை 3 என்ன வரும்? 12 வரும். இப்போ 11 வந்து கிரேட்டரா இருக்கா? 12 கிரேட்டரா இருக்கா? 12 வந்து கிரேட்டரா இருக்கா? அப்ப நம்ம இதை எப்படி ரீட் பண்ணணும்? 11 is less than 12 ரீட் பண்ணணும். Next, figure it out. Fill in the blanks to make the expression equal on both side of equal sign. இப்போ இங்க வந்து நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ ஈக்குவல் டு கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு அப்படின்னா இந்த சைடு இருக்கிற எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்ன வருதோ அதே தான் இந்த சைடு இருக்கிற எக்ஸ்பிரஷனோட வேல்யூவா இருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 13 பிளஸ் 4 இருக்கு ஈக்குவல் டு பிளஸ் 6 இருக்கு. 13 பிளஸ் 4 அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன வரும்? 17 வரும். அப்ப இங்க 6 இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இதை 11 ஆட் பண்ணலாமா? அப்ப 11 பிளஸ் 6 என்ன வரும்? 17. அப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க 8 மல்டிபிள் பை ஏதோ ஒரு நம்பர் வருது. என்ன நம்பர்னு தெரியல. இங்க என்ன இருக்கு? 64 டிவைடட் பை 2. 64 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 2s are 6, 2 2s are 4, 32 வரும். அப்ப இங்க வந்து 32 இருக்கு அப்படின்னா இங்கேயும் என்னதான் வரணும்? 32 தான் வரணும். அப்போ 8 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 32 வரும்? 8 4s are 32. அப்ப இங்க என்ன போடணும்? 4 போடணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் இங்க என்ன இருக்கு? 22 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 6 மல்டிபிள் பை 5 இருக்கு. 6 மல்டிபிள் பை 5 ஓட வேல்யூ என்ன வரும்? 6 5s are 30. So 30. அப்ப இங்கேயும் 30 வர மாதிரி இருக்கணும். 22 ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணா 30 வரும்? 22 ஓட 8 ஆட் பண்ணா 30 வரும். நெக்ஸ்ட் இங்க 34 இருக்கு. இங்க 25 இருக்கு. 34 ஓட எந்த நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25 வரும். 34 ஓட 9 சப்ராக்ட் பண்ணா 25 வரும். அப்போ 34 minus 9 is equal to 25. Arrange the following expression in ascending order, increasing order of their values. இப்போ வந்து கீழே நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல வந்து எழுத போறோம். எப்படி அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறது அப்படின்னு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்களோ அந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டர் வந்து எழுத போறோம். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? இன்க்ரீசிங் ஆர்டர். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதணும். இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் பண்ணலாமா? 67ல இருந்து 19 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 48 வரும். 35 plus 25 60 வரும். நெக்ஸ்ட் 120 divided by 3 என்ன வரும்? 4 3s are 12, 0. அப்போ 40 வரும். 67 minus 20 என்ன வரும்? 47 வரும். 5 multiple by 11 என்ன வரும்? 55 வரும். இப்போ இதை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் ஸ்மால் நம்பர் என்ன? 40. நெக்ஸ்ட் என்ன வரும்? 47. நெக்ஸ்ட் 48. நெக்ஸ்ட் 55. நெக்ஸ்ட் 60. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் 120 டிவைடட் பை 3 எழுதணும். நெக்ஸ்ட் 67 மைனஸ் 20 எழுதணும். நெக்ஸ்ட் 67 மைனஸ் 19 எழுதணும். நெக்ஸ்ட் 5 மல்டிபிள் பை 11 எழுதணும். நெக்ஸ்ட் 35 பிளஸ் 25 எழுதணும். Which is greater? 1023 plus 125 or 1022 plus 128. இப்போ இங்க வந்து ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ல எந்த எக்ஸ்பிரஷன் வந்து கிரேட்டரா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. Imaging a situation could help us answer this without finding the values.
Raja had 1023 marbles and got 125 more today. Now he has 1023 plus 125 marbles. Jai had 1022 marbles and got 128 more today. Now he has 1022 plus 128 marbles. Who has more? என்ன இமேஜின் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ராஜா கிட்ட வந்து 1023 மார்பிள்ஸ் வந்து இருக்கு. அதோட இன்னைக்கு வந்து 125 மார்பிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. என்ன எக்ஸ்பிரஷன் எழுதணும்? 1023 பிளஸ் 125 எழுதணும். இப்ப ஜாய் கிட்ட 1022 மார்பிள்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இன்னைக்கு எவ்வளவு மார்பிள்ஸ் ஆட் ஆகுது? 128 மார்பிள்ஸ் ஆட் ஆகுது. அப்ப நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்? 1022 பிளஸ் 128 மார்பிள்ஸ் எழுதணும். இப்ப இதுல யாரு கிட்ட அதிகமா இருக்கு? எப்படி கண்டுபிடிக்கிறது? This situation can be represented as shown in the picture on the right. To begin with, Raja had one more marble than Jai, but Jai got three more marbles than Raja today. We can see that Jai has two marbles more than Raja. Now that is 1023 plus 125 is less than 1022 plus 128. கிட்ட இங்க வந்து 1023 வரும். இப்ப ராஜா கிட்ட வந்து எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கு? 1023 மார்பிள்ஸ் இருக்கு. ஜாய் கிட்ட எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கு? 1022 மார்பிள்ஸ். அப்ப ராஜா கிட்ட ஜாய் கிட்ட இருக்கிறத விட எவ்வளவு மார்பிள்ஸ் அதிகமா இருக்கு? 1 மார்பிள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு ராஜா கிட்ட எவ்வளவு மார்பிள்ஸ் ஆட் ஆகுது? 125 மார்பிள்ஸ் ஆட் ஆகுது. ஜாய் கிட்ட எவ்வளவு மார்பிள்ஸ் ஆட் ஆகுது? 128 மார்பிள்ஸ் ஆட் ஆகுது. அப்ப எவ்வளவு மார்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது? 3 மார்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அப்ப இந்த ஒண்ணு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜாய் கிட்ட எவ்வளவு மார்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு? 2 மார்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப யாரு கிட்ட கிரேட்டரா இருக்கு? ஜாய் கிட்ட கிரேட்டரா இருக்கு. அப்போ ராஜா இஸ் லெஸ் தென் ஜாய். Example 3. Which is greater? 113 minus 25 or 112 minus 24. Imagine a situation. Raja had 113 marbles and lost 25 of them. He has 113 minus 25 marbles. Jai had 112 marbles and lost 24 today. He has 112 minus 24 marbles. Who has more marbles left with them? இப்ப ராஜா கிட்ட எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா 113 மார்பிள்ஸ் இருக்கு. இப்ப இந்த 113 மார்பிள்ஸ்ல இருந்து அவங்கிட்ட எவ்வளவு வந்து வெளியில போயிருச்சான்? 25 மார்பிள்ஸ் வந்து வெளியில போயிருச்சான். அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதணும்? 113 மைனஸ் 25 எழுதணும். இப்ப இது ஜாய் கிட்ட எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கு? 112 மார்பிள்ஸ் இருக்கு. இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு மார்பிள்ஸ் வெளியில போயிருக்கான்? 24 மார்பிள்ஸ் வெளியில போயிருக்கான். அப்ப இதுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்? 112 மைனஸ் 24 மார்பிள்ஸ் எழுதணும். இப்ப இதுல வந்து யாரு கிட்ட மார்பிள்ஸ் வந்து இப்போ அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜா had one marble more than Jai, but he also lost one marble more than Jai did. Therefore, they have an equal number of marbles now. ராஜா கிட்ட எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கு? 113 மார்பிள்ஸ் வந்து இருக்கு. ஆனா ஜாய் கிட்ட எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கு? 112. அப்ப இவங்க ராஜா கிட்ட ஜாயை விட 1 மார்பிள் வந்து அதிகமா இருக்கு. இப்ப ராஜா கிட்ட எவ்வளவு மார்பிள்ஸ் இன்னைக்கு வெளியில போகுது அப்படின்னா 25 மார்பிள்ஸ் வந்து வெளியில போகுது. எவ்வளவு மார்பிள்ஸ் வெளியில போகுது? 24 மார்பிள்ஸ் வெளியில போகுது. அப்போ இவங்க கிட்ட ஜாயை விட ராஜா கிட்ட 1 மார்பிள் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளவு மார்பிள்ஸ் வந்து வெளியில போச்சு? ஜாயை கம்பேர் பண்ணும்போது ராஜா கிட்ட வந்து 1 மார்பிள் எக்ஸ்ட்ரா வெளியில போச்சு. அப்போ இது என்னவா இருக்கும்? இவங்க கிட்டயும் 112 மார்பிள்ஸ் தான் இருக்கும். இவங்க கிட்டயும் 112 மார்பிள்ஸ் தான் இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே ஈக்குவல் amount of marbles தான் இருக்கும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்? 113 minus 25 equal to 112 minus 24. Both the expressions are equal. Use greater than or less than or equal to in each of the following expression to compare them. Can you do it without complicated calculation? Explain your thinking in each case. இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம ஒன்னு ஆட் பண்ணி பண்ணாம நீங்க எந்த வேலை ஈஸியா வந்து இதை வந்து கம்பேர் பண்ணுவீங்க. இது வந்து கிரேட்டரா இருக்கா, லெஸ்ஸனா இருக்கா, இல்ல ஈக்குவல்டா இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ண சொல்றாங்க. இப்ப இங்க என்ன இருக்கு? 245 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 246. இவங்க கிட்ட 1 வந்து அதிகமா இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்கு? 289. எவ்வளவு அதிகமா இருக்கு? 3 வந்து அதிகமா இருக்கு. அப்ப which is greater?
245 plus 289 is greater than 246 plus 285. Next, 273 minus 145. 272 minus 144. இப்ப இங்க என்ன இருக்கு 273, இங்க 272. இதை விட இந்த பக்கம் 1 அதிகமா இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்கு 145, இங்க 1 அதிகமா இருக்கு. இங்க எப்படி இருக்கு 1 கம்மியா இருக்கு. அப்ப which is greater, இந்த சைடு தான் என்ன செய்யும் கிரேட்டரா இருக்கும். இப்ப இந்த பக்கம் இங்க என்ன இருக்கு 364 1 இருக்கு. இங்க 363, இதை விட இங்க 1 கிரேட்டரா இருக்கு. இப்ப இங்க 587 இருக்கு. இங்க 589 இருக்கு. இங்க 2 அதிகமா இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன் இது லெஸ் தானா இருக்கும். அப்ப 364 plus 587 is less than 363 plus 589. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 124, இங்க என்ன இருக்கு 129. இதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்கு 5 அதிகமா இருக்கு. இங்க 245, இங்க 245, இது சேமா தான் இருக்கு. அப்ப which is greater, this equation is greater. இங்க என்ன இருக்கு 213, இங்க 214, இது 1 அதிகமா இருக்கு. இங்க 77 இருக்கு, இங்க 76 இருக்கு. இந்த பக்கம் 1 அதிகமா இருக்கு. அப்போ both is equal. அப்போ இது equal to போடணும். Reading and evaluating complex expression. Sometimes when an expression is not accompanied by a context, there can be more than one way of evaluating its value. In such cases, we need some tools and rules to specify how exactly the expression has to be evaluated. மேல பார்த்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது ரொம்ப ஈஸியா இருந்தது. சில நேரம் எக்ஸ்பிரஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்ப அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கும்போது நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில டூல்ஸ் அல்லது சில ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். To give an example with language, look at the following sentence. Sentence: Salini sat next to a friend with toys. Meaning, the friend has toys and Salini sat next to her. இப்ப இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா சாலினியோட ஃப்ரெண்டு கிட்ட டாய்ஸ் நிறைய இருக்கு. சாலினி அவங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கான மீனிங். நெக்ஸ்ட் அதே சென்டென்ஸ் தான் சாலினி sat next to a friend with toys. Meaning, Salini has the toys and she sat with them, their friend. மீனிங் என்ன அப்படின்னா சாலினி கிட்ட பொம்மை இருக்கோட அவ ஃப்ரெண்டு கிட்ட உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறது தான். சென்டென்ஸ் சேம் தான். ஆனா இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? This sentence without the punctuation could have been interpreted in two different ways. The appropriate use of comma specifies how the sentence has to be understood. இப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸுமே என்னதுதான் சேம் தான். ஆனா இங்க கமா இல்ல, இங்க கமா இருக்கு. அப்ப இந்த கமா நம்ம போடுறோம் அப்படின்னா அதோட ஸ்டாண்டிங்கே சேஞ்ச் ஆகுது. அப்ப இதே தான் மேக்ஸ்லயும். எக்ஸாம்பிள் இப்ப இதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த எக்ஸ்பிரஷனை மோர் தென் ஒன் வேல எப்படி எல்லாம் எவால்வேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Malays brought 30 marbles to the playground. Arun brought 5 bags of marbles with 4 marbles in each bag. How many marbles did Malays and Arun bring to the playground? Malays அவங்களோட பிளே கிரவுண்டுக்காக 30 marbles வாங்குறாங்க. ஆனா அருண் எவ்வளவு மார்பிள்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா 5 பேக் ஆஃப் மார்பிள்ஸ் வாங்குறாங்க. அந்த ஒரு பேக்லயுமே எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கு 4 மார்பிள்ஸ் இருக்கு. இவ்வளவு மார்பிள்ஸ் மல்லேஸ் அண்ட் அருண் அவங்களோட பிளே கிரவுண்டுக்காக வாங்கியிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. இப்ப எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதி இருக்கிறோம்? மல்லேஸ் சம்மரைஸ்டு திஸ் பை ரைட்டிங் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். மல்லேஸ் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு மார்பிள்ஸ் மல்லேஸ் எவ்வளவு மார்பிள்ஸ் வாங்கினா 30 மார்பிள்ஸ். அருண் எவ்வளவு மார்பிள்ஸ் வாங்கினா 5 பேக்ஸ். பேக்லயும் எத்தனை மார்பிள்ஸ் இருந்தது 4 மார்பிள்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதிட்டாங்க. இப்ப இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிப்போம்? Without knowing the context behind this expression, Purna found the value of this expression to be 140. He added 30 and 5 first to get 35 and then multiplied 35 by 4 to get 140. எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு பூர்ணா ஆன்சர் கண்டுபிடிக்காங்க. எப்படி கண்டுபிடிக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த 30 and 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன வந்துருது 35 வந்துருது. இப்ப இதோட 4 மல்டிபிள் பண்றாங்க. 4 மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் எப்படி வரும்? 20 0 ரிமைண்டர் 2 4 3 12 12 plus 2 14 140 வருது.
இப்ப இதே எக்ஸ்பிரஷன மல்லேஸ் வந்து எப்படி வேல்யூ கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, மல்லேஸ் ஃபவுண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன் டு பி 50. He multiplied 5 and 4 first to get 20 and added 20 to 30 to get 50. இப்ப மல்லேஸ் வந்து இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, 5ஐயும் 4ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்றாங்க. 5ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 20. இந்த 30ய அதுக்கப்புறம் இந்த 20 கூட ஆட் பண்றாங்க. என்ன ஆன்சர் வரும்? 50 வரும். பூர்ணாக்கு என்ன ஆன்சர் வந்தது? 140 வந்தது. எக்ஸ்பிரஷன் ஒண்ணு தான். ஆனா ஆன்சர் எவ்வளவு வேரி ஆகுது? மல்லேஸ்க்கு வந்து 50 வந்திருக்கு. பூர்ணாக்கு வந்து 140 வந்திருக்கு. In this case, Malays is right. But why did Purna get it wrong? இப்ப இந்த கேஸ்ல மல்லேஸ் பண்ணது தான் கரெக்ட். அப்ப பூர்ணா பண்ணது ஏன் ராங்? Just looking at the expression 30 plus 5 multiple by 4, it is not clear whether we should do the addition first or multiplication. இப்ப மேல அந்த 30 plus 5 multiple by 4 இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது எதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும்? அடிஷனையா அல்லது மல்டிபிளிகேஷனா அப்படின்னு சொல்லி எந்த டீடைலுமே இல்ல. Just as punctuation mark are used to resolve confusion in language. Brackets and the notion of the terms are used in mathematics to resolve confusions in evaluating expression. இப்ப நம்ம லாங்குவேஜ்ல இந்த மாதிரி கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்கு நம்ம கமா வந்து பங்க்சுவேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷனை ரிசால்வ் பண்றதுக்கு பிராக்கெட்ஸ் அண்ட் நோஷன் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த பிராக்கெட்ஸ் அப்படின்னா என்ன, நோஷன் ஆஃப் டேர்ம்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். Brackets in expression. In the expression, to find the number of marbles plus 5 multiplied by 4, we had to first multiply 5 and 4 and then add this product to 30. This order of operation is classified by the uses of brackets as follows. இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல, இந்த எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் என்னதான் செய்யணும்? 5ஐயும் 4ஐயும் மல்டிபிள் தான் பண்ணணும். இத ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு பிராக்கெட் போட்டு எழுதணும். இப்ப இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் சிம்பிளிஃபை பண்ணணும்? பிராக்கெட்ஸை தான் சிம்பிளிஃபை பண்ண அப்புறம் தான் நம்ம பக்கத்துல இருக்கிற நம்பர் எல்லாமே ஆடோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ பண்ணணும். Writing an expression having brackets, we need to first find the values of the expression inside the brackets before performing other operation. So in the above expression, we first find the value of 5 multiplied by 4 and then do the addition. Thus, this expression describes the number of marbles. Bracket குள்ள expression தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த மத்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ஆடோ சப்ராக்ஷனோ நம்ம பண்ணணும். எக்ஸாம்பிள் 5. Irfan bought a pack of biscuit for rupees 15 and packet all for rupees 56. He gave the shopkeeper rupees 100. Write an expression that can help us calculate the change Irfan will get back from the shopkeeper. இப்ப இர்ஃபான் வந்து ஒரு கடைக்கு போறான். அந்த கடையில வந்து அவன் ஃபர்ஸ்ட் 15 ரூபீஸ்க்கு ஒரு பிஸ்கட் வந்து வாங்குறான். அதுக்கப்புறம் 56 ரூபீஸ்க்கு ஒரு தூர்தால் பேக்கெட் வாங்குறான். ஷாப்கீப்பர் கிட்ட எவ்வளவு ரூபா கொடுக்குறான் அப்படின்னா 100 ரூபாய் கொடுக்குறான். இப்போ அவனு வந்து எவ்வளவு சேஞ்ச் வந்து ஷாப்கீப்பர்ட்ட இருந்து இர்ஃபான் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிரஷன் மூலமா சொல்றாங்க. இதை எப்படி எக்ஸ்பிரஷன்ல எழுதுறது? இர்ஃபான் ஸ்பெண்ட் 15 on a biscuit packet and 56 on the தூர்தால். இப்ப இர்ஃபான் வந்து எவ்வளவு காசுக்கு வாங்கியிருக்கான்? 15 ரூபீஸ்க்கு பிஸ்கட் வாங்கியிருக்கான், 56 ரூபீஸ்க்கு தூர்தால் வாங்கியிருக்கான். சோ the total cost is rupees 15 plus 56. அப்போ ஃபர்ஸ்ட் அவன் எவ்வளவு ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கான்? 15 plus 56 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கான். எவ்வளவு காசு வந்து ஷாப்கீப்பர்ட்ட கொடுத்தான்? 100 ரூபீஸ். So he should get back 100 minus the total cost. எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க வாங்கினாங்களோ அதுல இருந்து அவங்க எவ்வளவு ரூபா கொடுத்தாங்களோ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா கிடைச்சிரும். இப்ப இந்த எக்ஸ்பிரஷனை இப்படிதான் எழுதணும். இப்ப பிராக்கெட் வந்து நம்ம எதுக்கு போடணும்? Can we first subtract 15 from 100 and then add 56 to the result? இப்ப நம்ம இந்த 100ல இருந்து 15 ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த 56 ஓட ஆட் பண்ண முடியுமா? அப்படி ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 141 வரும். அவங்க கொடுத்ததே எவ்வளவுதான்? 100 ரூபீஸ் தான். அப்ப நம்ம அவங்க கிட்ட இருந்து எப்படி 141 ரூபீஸ் வாங்க முடியும்? இட் இஸ் அப்சர்ட். இட்ஸ் மோர் மணி than he paid the shopkeeper. இப்ப நம்ம கொடுத்ததை விட அதிகமான காசு வந்து ஷாப்கீப்பர் தருவாங்களா? தர மாட்டாங்க. அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 15 and 56 என்னென்ன திங்ஸ் வந்து அவங்க வாங்கினாங்களோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் பண்றோம். அதுக்கான எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த 100ல இருந்து சப்ராக்ட் பண்றோம். இப்ப இந்த 15 and 56 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்?
₹71 வரும். இப்ப இந்த 71 நம்ம 100ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? ₹29 வரும். அப்போ ஷாப்கீப்பர் இர்ஃபானுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் திரும்ப குடுக்கணும்? ₹29 திரும்ப குடுக்கணும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.